அம்மா, நீங்க செய்யறதெல்லாம் சரியில்லை. தினமும் காஞ்ச தானியங்களை எனக்கு கொடுத்துட்டு இனிப்பான பழங்களை பிளாக்கிக்கு கொடுக்குறீங்க. உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்லை. ஜக்கு, அப்படி இல்லடா செல்லம். பிளாக்கி ரொம்ப சின்ன குழந்தை தானே, அவளால காஞ்ச தானியங்களை சாப்பிட முடியாது. அதனால தான் அவனுக்கு சாஃப்டான பழங்களை கொடுக்குறேன். பிளாக்கி இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நான் பழம் எடுத்துக்கிட்டு வந்தா உங்க 2 பேருக்கும் சரி பாதியா பிரிச்சு கொடுப்பேன். அம்மா, அண்ணன் கோவத்துல இருக்கான். வேணும்னா இதுல பாதி பழத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுங்க. ஆனா அம்மா சொன்னதையும் தங்கச்சி சொன்னதையும் காதுல வாங்காத ஜக்கு ரொம்ப கோபமா வீட்டை விட்டு வெளியே பறந்து போயிட்டான். இப்படி போன ஜக்கு நதிக்கரை ஓரத்துல உட்கார்ந்துருந்த குக்கு கிட்ட போனான். என்ன ஜக்கு, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? குக்கு இப்படி கேட்ட உடனே ஜக்கு வீட்டுல நடந்தது எல்லாம் குக்கு கிட்ட சொன்னான். ஜக்கு, உங்க வீட்ல மட்டும் இல்ல, எங்க வீட்லயும் இதுதான் நடக்குது. நல்ல ருசியா இருக்கிற உணவு எல்லாம் என்னோட தங்கச்சி பியூட்டிக்கு கொடுக்கறாங்க. காஞ்சி போன தானியங்கள், சுக்கா ரொட்டி இததான் எனக்கு கொடுக்கறாங்க. உங்க வீட்லயும் இதுதான் நடக்குதா? நான் எங்க அம்மா மட்டும்தான் இப்படின்னு நினைச்சேன். சாப்பாட்டுல மட்டும் இல்ல ஜக்கு, விளையாட்டு பொருள் வாங்கிட்டு வந்தா கூட எனக்கு கொடுக்கறது இல்ல, பியூட்டிக்கு தான் கொடுக்கறாங்க. பியூட்டி பிறக்கிற வரைக்கும் அம்மா பக்கத்துல தான் நான் படுத்திருப்பேன். ஆனா இப்ப எல்லாம் என்ன தனியா கூட்டுல போட்டுட்டு அம்மா பியூட்டி கூட தான் தூங்குறாங்க. கோரி அக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. குக்கு எப்ப பார்த்தாலும் பியூட்டி கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டே இருக்கான். அவன் தன்னோட தங்கச்சிங்கிற நினைப்பே இருக்க மாட்டேங்குது. எங்க வீட்லயும் இதுதான் நடக்குது. ஜக்கு பிளாக்கிய எதிரி மாதிரி பாக்குறான். அவ சாப்பிட்றப்பவும் அவகிட்ட சண்டை போடுறான், ராத்திரி தூங்குறப்பவும் அவகிட்ட சண்டை போடுறான். இங்க பாருங்க, ஜக்கு குக்கு அவங்களும் இன்னும் சின்ன குழந்தைங்க தான். அதனால அம்மா நம்ம மேல வச்சிருந்த பாசம் குறைஞ்சிருச்சுன்னு தான் இப்ப நினைப்பாங்க. இன்னும் பெருசா வளர வளர அவங்க தன்னால புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் ஜக்கு என்னவோ பிளாக்கி மேல ரொம்பவும் கோவப்படுறான். நேத்து ஏதோ கோவத்துல ஸ்பூனை தூக்கி அவ மேல போட்டிருக்கான். இன்னும் கொஞ்சம் இருந்தா அந்த ஸ்பூன் அவ தலையில பட்டிருக்கும். இந்த மாதிரி சோனா குருவியும் கோரிக்காவும் தங்களோட வீட்டுல நடக்கிறத பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதே சமயத்துல குக்குவும் ஜக்குவும் வீட்டுல தங்களுக்கு எதிராக பெரிய அநியாயம் நடக்கிறாப்புல அவங்களுக்கு தெரிஞ்சதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. குக்கு, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நாம அந்த மாதிரி செஞ்சா நம்ம அம்மா நம்ம மேல மட்டும்தான் பாசம் வைப்பாங்க, அன்பாவும் நடந்துப்பாங்க. அப்படியா? அது என்னன்னு முதல்ல எனக்கு சொல்லு. இங்க பாரு, நான் பிளாக்கியை அழைச்சுக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற அடர்த்தியான காட்டுல விட்டுட்டு வர போறேன். அவளுக்கு அங்கிருந்து வீட்டுக்கு வர வழி தெரியாது. அவ வீட்டுக்கே வரலன்னா அம்மா எப்படி அவ மேல அன்பு செலுத்த முடியும்? ஜக்கு, இது நல்ல ஐடியா தான். நாளைக்கு நீ பிளாக்கியை அழைச்சிக்கிட்டு இங்க வந்துரு, நானும் பியூட்டியை அழைச்சிக்கிட்டு வரேன். நாம 2 பேரும் அவங்கள அழைச்சிக்கிட்டு போய் அந்த அடர்த்தியான இருட்டு காட்டுல விட்டுட்டு வந்துருவோம். இப்படி முட்டாள்தனமா ஐடியா பண்ணல இவங்க 2 பேரும். பிறகு தங்களோட வீடுகளுக்கு பறந்து போனாங்க. கொக்கு, நீ இந்த மாதுளை பழத்தை சாப்பிடு. பியூட்டி, நீ இந்த மாதுளை ஜூஸ குடி. அம்மா, எனக்கு ஜூஸ் எடுத்து கொடுக்க மாட்டீங்களா? குக்கு, அம்மாவால பழங்களை ரக்கையால அழுத்தி பிழிய முடியல, கொஞ்சம் தான் பிழிய முடிஞ்சது. அதனால்தான் பியூட்டிக்கு மட்டும் கொஞ்சமா ஜூஸ் கொடுக்கறேன். அம்மா இப்படி சொன்ன உடனே குக்கு பியூட்டிய முறைச்சு பார்த்தா. அம்மா, அண்ணன் என்ன முறைச்சு பாக்குறான். இந்த ஜூஸ அவனுக்கே கொடுத்துடுங்க. இங்க பாரு பியூட்டி, நீ கொடுத்து எனக்கு அந்த ஜூஸ குடிக்கணும்னு அவசியம் இல்ல, அத நீயே குடி. இங்க பாரு கோப்பு, அவ உன்னோட தங்கச்சி. அவ மேல அன்பா இரு. ஒவ்வொரு வீட்டுல அண்ணன் தங்கச்சிங்க எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? நான் அந்த மாதிரி இருக்கவே மாட்டேன். இவ என்னோட அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. இவ வந்ததுல இருந்து என்னால உங்க மேல படுத்து தூங்கவே முடியல. மறுநாள் காலையில சோனா குருவி உணவு தேட போக தயாராச்சு. குழந்தைகளா, அம்மா போய் உணவு தேடி எடுத்துட்டு வர. நீங்க 2 பேரும் ஒருத்தர் பத்திரமா பாத்துக்கோங்க. அம்மா, எனக்கு இனிப்பான பழங்களை எடுத்துக்கிட்டு வாங்க. பிறகு சோனா குருவி உணவு தேட விட்டு வெளியில பறந்து போச்சு. பியூட்டி, என்னோட நண்பன் ஜக்கு அவன் தங்கச்சிய தும்பிகளை வேடிக்கை பார்க்க அழைச்சுக்கிட்டு போறான். என் கூட நீ வந்தா நான் உன்னையும் அழைச்சுக்கிட்டு போவேன். அப்படியா? ஆசையா தான் இருக்கு. ஆனா அம்மாவுக்கு தெரிஞ்சா நம்மள திட்டுவாங்களே. இங்க பாரு, அம்மாவுக்கு தெரிஞ்சாதானே திட்டுவாங்க. நம்ம அம்மா வர்றதுக்குள்ள திரும்பி வந்துடலாம். இஷ்டம் இருந்தா வா, இல்லன்னா நீ வீட்லயே இரு.
நான் மட்டும் ஜக்கு கூட போக போறேன். குக்கு குக்கு, என்ன மட்டும் விட்டுட்டு போகாத, நானும் உன் கூட வரேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு குக்கு கூட தும்பிகளை பாக்குற ஆசையில வீட்டை விட்டு பறந்து போனான். இப்படி தங்களோட தங்கச்சிகளை அழைச்சிட்டு வந்த குக்குவும் ஜக்குவும் நதிக்கரையில சந்திச்சுக்கிட்டாங்க. பிறகு ஜக்குவும் குக்குவும் தங்களுடைய தங்கச்சிகளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த அடர்ந்த இருட்டான காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த இருட்டான காடு ரொம்ப தூரத்துல இருந்தது. அதனால எல்லாருமே ரொம்ப வேகமா பறந்து போனாங்க. இப்படி போன இவங்க சீக்கிரமாவே அந்த இருட்டான காட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. குக்கு அண்ணா, இங்க தும்பிகளே இல்ல. தும்பிகள் இருக்கிற இடத்துக்கு எங்களை அழைச்சுக்கிட்டு போங்க. இங்க பாருங்க, தும்பிகளை காட்டுறதுக்காக உங்களை இங்க அழைச்சுக்கிட்டு வரல. நீங்க 2 பேரும் இதுக்கப்புறம் இந்த காட்டுல தான் இருக்க போறீங்க. இங்க யாருமே துணைக்கு இல்லாம தனியா படுத்து தூங்க போறீங்க. நானும் குக்குவும் வீட்டுக்கு போய் அம்மா கூட படுத்து தூங்க போறோம். அது மட்டும் இல்ல பியூட்டி, இதுக்கப்புறம் இங்க உனக்கு சுக்கா தானியங்கள் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா எனக்கு அம்மா இனிப்பான பழங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்படி சொன்ன ஜக்குவும் குக்குவும் அங்கிருந்து வேகமா பறக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க இப்படி பறந்து போறத பார்த்ததும் பியூட்டியும் பிளாக்கியும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜக்கு அண்ணா, என்னை விட்டுட்டு போகாதடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குக்கு நில்லுடா, நானும் உன் கூட வரேன். என்னையும் அழைச்சிக்கிட்டு போயிடு. இதுக்கப்புறம் அம்மா பக்கத்துல நீயே படுத்து தூங்குடா. ஆனா என்ன அழைச்சிக்கிட்டு போய் வீட்டுல விட்டுடு. ஜக்கு அண்ணா, என்னை விட்டுட்டு போகாதே. இப்படி அழுதுகிட்டு இருந்த பியூட்டியும் பிளாக்கியும் உடனே அவங்க பின்னாடியே பறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்க பின்னாடி பறந்து வர்றது தெரிஞ்ச ஜக்குவும் குக்குவும் ஒரு மரத்தோட கிளையில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பியூட்டியும் பிளாக்கியும் பறந்து போன உடனே வேற வழியா தங்களோட வீடுகளுக்கு பறந்து போனாங்க. பிறகு வழி தெரியாத பியூட்டியும் பிளாக்கியும் அழுதுகிட்டே ஒரு மரத்தடியில உட்கார்ந்தாங்க. ஜக்கு இப்படி என்னை விட்டுட்டு போவான்னு தெரிஞ்சிருந்தா நான் அவன் கூட வந்திருக்கவே மாட்டேன். நான் குக்கு மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். ஆனா அவன் என் மேல இந்த அளவு வெறுப்பு வச்சிருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. குக்கு, என்னை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுடா. அம்மா கொடுக்கற இனிப்பான பழங்களை நான் உனக்கே கொடுக்கறேன். அன்னைக்கு சாயங்காலம் உணவு தேட போன சோனா குருவி வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு வந்த சோனா குருவி பியூட்டி எங்க இருக்குன்னு தேடி பார்த்தது. குக்கு, பியூட்டி எங்க? அம்மா, நீங்க போன உடனே எனக்கு தூக்கம் வந்தது. கூட்டுல படுத்து தூங்கிட்டேன். கண் வீழ்ச்சி பாக்குறப்ப பியூட்டிய காணோம். அவ எங்க போனானே தெரியல. டேய் குக்கு, என்னடா சொல்ற? எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சரியா பறக்க கூட தெரியாத பியூட்டி வீட்டை விட்டு எங்கதான் போயிருப்பா? இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பியூட்டியை தேடிக்கிட்டு வெளியில பறந்து போச்சு. அம்மா, நான் உண்மையதான் சொல்றேன். வீட்டை விட்டு வெளியில போகாத பிளாக்கின்னு நான் எவ்வளவோ சொன்னேன். நான் நதியில போய் தண்ணி குடிச்சிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா போயிட்டா. பிறகு கோரிக்காகவும் பிளாக்கியை தேடிக்கிட்டு வெளியில பறந்து போச்சு. இப்படி போன கோரிக்காகவும் வழியில சோனா குருவிய பார்த்தது. கோரி அக்கா, என் பொண்ணு பியூட்டி எங்க போனானே தெரியல, வீட்டுல இல்ல. சோனா, என் பொண்ணு பிளாக்கியும் வீட்ல இல்ல. ஒரு சமயம் இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது போயிருப்பாங்களோ? இல்ல கோரி அக்கா, அப்படி இருக்காது. பியூட்டி இது வரைக்கும் தனியா வீட்டு விட்டு போனதே இல்ல. பிறகு கோரிக்காகவும் சோனா குருவியும் தங்களுடைய குழந்தைங்களை தேடிக்கிட்டு பறந்து போனாங்க. இப்படி போனவங்க ராத்திரி பூரா சுத்தி சுத்தி தேடி பார்த்தாங்க. ஆனா பியூட்டியும் பிளாக்கியும் எங்கேயுமே கிடைக்கல. இதனால மனசொடிஞ்சு போன கோரிக்காகவும் சோனா குருவியும் தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி போனாங்க. அன்னைக்கு ராத்திரி குக்கு தான் நினைச்சபடியே அம்மா பக்கத்துல படுத்திருந்தான். ஆனா பாவம், சோனா குருவி தான் தன்னோட பொண்ணு நினைச்சு அழுதுகிட்டே இருந்தது. கோரிக்காகத்தோட வீட்டுல ஜக்குவும் கோரிக்காகத்தோட பக்கத்துல படுத்திருந்தான். அப்பாடா, இதுக்கப்புறம் அம்மா என் மேல மட்டும்தான் அன்பா இருப்பாங்க. அவங்க அன்பை காட்டுறதுக்கு இந்த வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கேன். அன்னைக்கு ராத்திரி பிளாக்கியும் பியூட்டியும் ரொம்பவும் பயந்து போய் ஒரு புதர் காட்டுக்குள்ள தங்களோட உடம்ப மறைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. பிளாக்கி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பியூட்டி, மெதுவா பேசு. நம்ம சத்தத்தை யாராவது கேட்டா நம்மள தூக்கிக்கிட்டு போய் சாப்பிட்டுடுவாங்க. பொழுது விடிஞ்சா நாம எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. குக்கு என்னை இங்க வந்து விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு நான் அம்மா பக்கத்துல படுத்து தூங்குறது மட்டும்தான் தெரியும். அவன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. ஆமாம் பியூட்டி, நானும் அப்படிதான். ஜக்கு மேல ரொம்ப அன்பு செலுத்துறேன். ஆனா அவன் தான் என்ன புரிஞ்சுக்கல.
இங்க பாரு பியூட்டி, நம்ம வீட்டுக்கு போனா கூட ஜக்குவும் குக்குவும் தான் நம்மளை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்கங்கறத சொல்லவே கூடாது. ஆமா ஆமா, அப்படி நம்ம உண்மையை சொல்லிட்டா அவங்க 2 பேரும் அம்மா கிட்ட அடி வாங்குவாங்க. அது சரி, நீங்க 2 பேரும் எங்க போனீங்கன்னு அம்மா கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றது? தும்பிகள் கூட விளையாட ஆசைப்பட்டு நாங்க 2 பேரும் தனியா பறந்து போய் இந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னு சொல்லுவோம். இவங்க 2 பேரும் ராத்திரி பூரா இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பக்கத்து காட்டுல காய்கறி கடை வச்சிருந்த புறா தன்னோட கடைக்கு காய்கறி மூட்டையை எடுத்துக்கிட்டு அந்த காட்டு வழியா பறந்து வந்தது. இப்படி பறந்து வந்த புறா பியூட்டியையும் பிளாக்கியையும் பார்த்துட்டு அவங்க கிட்ட போச்சு. பியூட்டி, பிளாக்கி, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? உங்களை காணாம 2 பேர் அம்மாவும் வீட்டுல அப்படி அழுதுகிட்டு இருக்காங்க. சரி சரி, சீக்கிரமா என் கூட வீட்டுக்கு வாங்க. இப்படி சொன்ன புறா பிறகு அவங்க 2 பேரையும் கூட்டுக்கிட்டு தன்னோட காட்டை நோக்கி திரும்பி வந்தது. இப்படி இவங்களை அழைச்சிட்டு வந்த புறா பியூட்டிய சோனா குருவி வீட்லயும் பிளாக்கிய கோரிக்காக வீட்லயும் விட்டுட்டு தன்னோட காய்கறி கடைக்கு பறந்து போச்சு. பியூட்டிய பார்த்த குக்குவுக்கு எதுவுமே புரியல. ரொம்பவும் பயந்து போயிருந்தான். பியூட்டி, நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மாவை இப்படி தனியா விட்டுட்டு நீ எங்கதான் போன? பியூட்டி எப்படி இருந்தாலும் உண்மையை சொல்லிடுவா. இன்னைக்கு நமக்கு சரியா அடி கிடைக்க போகுது. அம்மா, எனக்கு என்னவோ தும்பிகள் கூட விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனாலதான் நான் குக்கு கிட்ட கூட சொல்லாம பிளாக்கி கூட பறந்து போயிட்டேன். இப்படி அந்த அடர்த்தியான காட்டுக்குள்ள போன எங்களுக்கு திரும்பி வீட்டுக்கு வர வழி தெரியல. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இதுக்கப்புறம் இந்த தவிர நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். பியூட்டி சொன்ன பதில கேட்ட அதிர்ச்சியான குக்கு உடனே பியூட்டிய திரும்பி பார்த்தான். பியூட்டி உடனே குக்குவை பார்த்து கண்ணடிச்சிட்டு இப்படி சொல்லுச்சு. குக்கு, கவலைப்படாத, உன்னை மாட்டி விட மாட்டேன். நான் உண்மையை சொன்னா அம்மா உன்னை அடிப்பாங்க. பியூட்டி இப்படி சொன்னதை கேட்ட உடனே குக்குவோட கண்ணுல அவனையும் அறியாம கண்ணீர் வந்துருச்சு. உடனே தன்னோட தங்கச்சிய கட்டி பிடிச்சுக்கிட்டான். அம்மா, என்னோட தங்கச்சி எனக்கு கிடைச்சிட்டா. இதுக்கப்புறம் என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சியை எப்பவும் காணா போக விட மாட்டேன். இதே மாதிரி பிளாக்கியும் தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்லி தன்னோட அண்ணன் ஜக்குவை அடி வாங்காம காப்பாத்திருச்சு. அடி பாவி மகளே, தும்பிகளை பார்க்க ஆசைப்பட்டு நீ மட்டும் ஏண்டி தனியா போன? ஜக்குவையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு போயிருக்கலாம்ல. அண்ணன்கிட்ட சொல்லி இருக்கலாம் தான். இருந்தாலும் அண்ணன்கிட்ட சொன்னா அண்ணன் என்ன அழைச்சிக்கிட்டு போவானோ இல்லையான்னு சந்தேகமா இருந்தது. தங்கச்சி தான் மேல வச்சிருக்க அன்பை நினைச்சு ஜக்குவும் அழ ஆரம்பிச்சான். இப்படி அழுதுகிட்டே தன்னோட தங்கச்சிய தன்னோட நெஞ்சில சாச்சுக்கிட்டான். பிளாக்கி, இனிமே உன்னோட ஆசை எதுவா இருந்தாலும் இந்த அண்ணன் கிட்ட சொல்லு. இந்த அண்ணன் உன்னோட ஆசைய கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பான். இங்க பாருடி, ஜக்கு எப்படி அழுகுறான்னு. இப்படி உன் மேல பாசம் வச்சிருக்கிற அண்ணனை விட்டுட்டு தனியா போக உனக்கு எப்படி மனசு வந்தது? அம்மா, அண்ணன் என் மேல அவனா பாசம் வைக்கல, நான் தான் ஐடியா பண்ணி அவனை பாசம் வைக்க வச்சேன். இந்த மாதிரி பிளாக்கியும் பியூட்டியும் புத்திசாலித்தனமா நடந்து தங்களோட அண்ணனை அவங்களோட அன்பால ஜெயிச்சிட்டாங்க. கோரிக்காக அப்பதான் ஒரு முட்டை இட்டு இருந்தது. இருந்தாலும் அந்த முட்டையை அடக்காக்குறது பெரிய வேலையா தெரிஞ்சது. கோரி, நான் வேலைக்கு கிளம்புறேன். நான் வேலைக்கு கிளம்பின உடனே முட்டையை இங்கே தனியா விட்டுட்டு நீ வெட்டித்தனமா சுத்துறதுக்கு கிளம்பிடாத. காலுஜி, நம்ம முட்டை மேல உங்களுக்குள்ள அக்கறையை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம வேலைக்கு கிளம்புங்க. கோரிக்காக இப்படி சொன்ன உடனே காலுக்காக தன்னோட வேலைக்கு கிளம்பி பறந்து போச்சு. முட்டையை விட்டு எங்கேயும் போகாதன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ஆனா முட்டை மேல ஒரு நாள் பூரா உட்கார்ந்து பார்த்தாதான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வேலைன்னு. இப்படி யோசிச்ச கோரிக்காகும் பிறகு தன்னோட முட்டையை எடுத்துக்கிட்டு சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா சோனா, என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அவங்கள போய் பார்த்துட்டு வரணும். இந்த முட்டையை வச்சுக்கிட்டு என்னால எப்படி போக முடியும்? அதனால தயவு செய்து இந்த முட்டையை சாயங்காலம் வரைக்கும் உன் பக்கத்துல வச்சுக்க. நான் போயிட்டு சீக்கிரமா வந்து இந்த முட்டையை வாங்கிக்கிறேன். கோரியக்கா, சாயங்காலம் சீக்கிரமா வாங்க, ஏன்னா நானும் உணவு தேட கிளம்பணும். ஓகே சோனா, நீ சொன்ன மாதிரியே சீக்கிரமா வந்துடுறேன். இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு அங்கிருந்து கிளம்பி சோனா குருவி வீட்டை விட்டு வெளியே பறந்து போச்சு. முட்டையை சோனா குருவி கிட்ட கொடுத்துட்டு கோரிக்காக எப்போதும் போல ரொம்ப சந்தோஷமா பறந்து போய்கிட்டு இருந்தது. கோரி, என்ன இது? முட்டைய தனியா விட்டுட்டு நீ எப்படி வீட்டை விட்டு வெளியே வந்த? அம்மா,
எல்லாரும் ஏன் இந்த முட்டையை பத்தியே கேக்குறீங்க? முட்டை ஒன்றும் தனியா இல்லை. அதை நான் சோனா குருவி கிட்ட கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அது என்னோட முட்டைய பத்திரமா பார்த்துக்கும். கோரி, அம்மாவை தவிர வேறு யாராலையும் முட்டை மேல அவ்வளவு அக்கறையா இருக்க முடியாது. ஏன் ஓ முட்டைய ஒன்னால அடக்காக்க முடியாதா? அம்மா, எந்த முட்டையும் யார் வேணாலும் அடக்காக்கலாம். சும்மா நீங்க பழைய கதையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பிறகு சாயங்காலமா கோரிக்காக சோனா குருவி வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. சோனா குருவி காலையில இருந்து எங்கேயும் வெளியில போகாம கோரிக்காகத்தோட முட்டைய மட்டும் கவனமா அடக்காத்துக்கிட்டு இருந்தது. இந்த கோரியக்கா இன்னும் திரும்பி வரல. நான் வேற உணவு தேட போகணும். இந்த கோரியக்கா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த சமயத்துல கோரிக்காக சோனா குருவி வீட்டுக்குள்ள வந்துருச்சு. சோனா, ரொம்ப ரொம்ப சாரி சோனா. எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. கோரியக்கா, நீங்க கிளம்புறப்பவே நான் உணவு தேட போகணும், சீக்கிரமா வாங்கன்னு சொன்னனா இல்லையா? சீக்கிரம் உங்களோட முட்டையை எடுத்துட்டு போங்க, நான் உணவு தேட போகணும். உடனே கோரிக்காக தன்னோட முட்டையை எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுக்காக வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது காலையில இருந்து தன்னோட முட்டைய பாதுகாக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு கூட்டுல உட்காந்துருந்தது. அந்த சமயத்துல காலுக்காக வேலையை முடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தது. கோரி, நீ காலையில இருந்து முட்டை மேல உக்காந்து களைச்சு போயிருப்பன்னு எனக்கு தெரியும். உனக்காக தான் இந்த பழங்களை வாங்கிக்கிட்டு வந்தேன், சாப்பிடு. காலுஜி, காலையில இருந்து ஒரே இடத்துல உட்காந்து என் உடம்பு ரொம்ப களைச்சி போச்சு. இந்த பழங்களை சாப்பிட்டு என்னை கொஞ்சம் தெம்பாக்கிக்கிறேன். இப்படி சொன்ன கோரி அந்த பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. பிறகு மறுநாள் காலையில காலுக்காக எப்போதும் போல வேலைக்கு கிளம்பி பறந்து போச்சு. பிறகு கோரிக்காகவும் வழக்கம் போல முட்டையை தூக்கிட்டு சோனா குருவி வீட்டுக்கு போச்சு. கோரி அக்கா, எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, நான் என்னோட வேலையை பார்க்கணும். இன்னைக்கு உங்களோட முட்டையை என்னால பாதுகாக்க முடியாது. சோனா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் பார்த்துக்க. நாளையிலேருந்து உனக்கு நான் தொல்லை கொடுக்க மாட்டேன். என்னோட தோழியை இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா போய் பார்த்தே ஆகணும். ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணு. பிறகு கோரிய பார்த்து பாவப்பட்ட சோனா குருவி அன்னைக்கு முட்டைய பார்த்துக்க ஒத்துக்குச்சு. முட்டைய சோனா வீட்டுல விட்டுட்டு கோரிக்காக வழக்கம் போல ஜாலியா வெளியே பறந்து போச்சு. கோரி, சோனா குருவி உன் முட்டையை தனியா விட்டுட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? பிறகு உன் முட்டை கெட்டு போனாலும் போயிடும். சாவி, வேற யார் வேணாலும் அப்படி செய்யலாம். ஆனா சோனா குருவி அப்படி செய்யவே செய்யாது. ஒரு வேலையை ஒத்துக்குச்சுன்னா அதை முழு மனசோட பார்க்கும். சரி வா, நாம இன்னைக்கு திராட்சை தோட்டத்துக்கு போவோம். திராட்சை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இவங்க இப்படி திராட்சை தோட்டத்துக்கு போய் திராட்சை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வேலையா அங்க வந்த காலுக்காகவும் கோரிக்காகத்தான் பாத்துருச்சு. என்ன இது, வீட்டுல முட்டையை அடகாக்க வேண்டிய கோரி திராட்சை தோட்டத்துல வந்து உக்காந்துருக்கு. இப்படி யோசிச்ச காலுக்காகவும் பிறகு கோரிக்காகத்துக்கிட்ட போச்சு. காலுக்காகத்தை பார்த்த உடனே கோரிக்காகத்துக்கு பயம் வந்துருச்சு. காலுஜி, ரொம்ப தாகமா இருந்துச்சுன்னு நதிக்கு தண்ணி குடிக்க வந்தேன். சாவியை எங்க பார்த்ததால கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்னு நினைச்சேன். கோரி, என்கிட்ட போய் சொல்லாத. நதி எந்த இடத்துல இருக்கு, இந்த திராட்சை தோட்டம் எந்த இடத்துல இருக்கு? சீக்கிரமா போய் முட்டையை அடகாக்குற வேலையை பாரு. காலுஜி, கோரி சொல்றதெல்லாம் உண்மைதான். கோரி இங்க வந்து இன்னும் ஒரு நிமிஷம் கூட ஆகல. பிறகு காலுக்காகவும் கோபத்துல அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு கோரிக்காகவும் அங்கிருந்து பறந்து சோனா குருவி வீட்டுக்கு போச்சு. இந்த சமயத்துல சோனா குருவி வீட்டுல இருந்த முட்டை லேசா ஆட ஆரம்பிச்சது. முட்டை இப்படி ஆடுறத சோனா குருவி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல இருந்து சின்னதா குட்டியா ஒரு அழகான ஆண்காகம் வெளியே வந்தது. அம்மா அம்மா, நான் இவ்வளவு கருப்பா இருக்கேன், நீங்க மட்டும் எப்படிம்மா கலரா இருக்கீங்க? வந்து, நான் உன்னோட அம்மா இல்ல 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 குழந்தைகிட்ட இப்ப இந்த உண்மையை சொல்லக்கூடாது, சொன்னா அழ ஆரம்பிச்சிடுவான். மகனே, நீ சொல்றது உண்மைதான். நீயும் நானும் வேற வேற கலர் தான், ஆனா என்னை விட நீ தான் அழகா இருக்க. சோனா குருவி இப்படி அன்பா பேச அந்த குட்டிக்காக சாப்பி வந்து சோனா குருவியோட நெஞ்சில சாஞ்சுக்குச்சு. இந்த சமயத்துல முட்டையும் எடுத்துட்டு போறதுக்காக கோரிக்காக சோனா குருவி வீட்டுக்குள்ள வந்தது. கோரிக்காகத்தை பார்த்த அந்த குட்டிக்காக பயந்து போய் சோனா குருவிக்கு பின்னால தாவி போய் மறைஞ்சு நின்னுக்குச்சு. அம்மா, அந்த பறவைய போக சொல்லுங்க. அத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அந்த பறவையால எனக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறேன். சோனா, என்னோட முட்டையிலிருந்து குழந்தை வெளியே வந்துருச்சா? ஆமா, குழந்தை வெளி வந்துருச்சு. ஆனா அந்த குழந்தை நான் தான் அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. மகனே, இந்த பக்கம் வா. இந்த பறவையால உனக்கு ஒன்னும் ஆபத்து கிடையாது. சோனா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த சின்ன காகம் கோரிக்காகத்து முன்னால வந்து நின்னது. அம்மா,
இந்த பறவையும் என்ன மாதிரி கருப்பா இருக்குல்ல, ஆனா இந்த பறவையோட முகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. மகனே, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நான் தான் உன்னோட அம்மா. நீ இப்ப அம்மான்னு கூப்பிடுறது ஒரு குருவி. நீயும் காகம், நானும் காகம். ஒரு காகத்துக்கு இன்னொரு காகம் தான் அம்மாவா இருக்க முடியும். இல்ல, நீ என்னோட அம்மா இல்ல. அம்மா, இந்த பறவை கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. இத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீ போ இங்க இருந்து. மகனே, நான் சொல்றதை கேளு. இதுதான் உன்னோட அம்மா. நீ அவங்க கூட தான் போய் ஆகணும். இத கேட்டுட்டு அந்த குட்டிக்காக அழ ஆரம்பிச்சது. அம்மா, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. அதுக்காக என்ன இந்த பறவை கூட அனுப்பாதீங்க. நான் இந்த பறவை கூட போக மாட்டேன். உங்க கூட தான் இருப்பேன். இங்க பாரு, உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. சொன்ன உடனே என் கூட கிளம்பி வரணும். இல்ல அடிச்சுதான் இழுத்துக்கிட்டு போவேன். இப்படி சொன்ன கோரிக்காகம் பிறகு ஒரு பூக்குடையை எடுத்துக்கிட்டு வந்து அதுக்குள்ள அந்த சின்ன காகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு போன அந்த குட்டிக்காகம் அழுதுகிட்டே இருந்தது. என்னை விடுங்க. என்னை என் அம்மா கிட்டயே விட்டுடுங்க. எதுக்காக இங்க அழைச்சுக்கிட்டு வந்தீங்க? உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. மகனே, உண்மையிலே சொல்றேன். கடவுள் மேல சத்தியமா நீ என்னோட குழந்தை. நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா உனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து அமைதியா இரு. இந்த பழத்தை சாப்பிடு. இல்ல, எனக்கு பசிக்கவே இல்ல. எனக்கு எதுவும் வேண்டாம். அந்த சமயத்துல காலுக்காகமும் வீட்டுக்கு வந்தது. காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. இந்த காகங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாராவது என்ன காப்பாத்துங்க. கோரி, நம்மளோட குழந்தை முட்டையிலிருந்து வெளி வந்துருச்சா? காலுஜி, நம்ம குழந்தை எப்ப முட்டையிலேருந்து வெளியே வந்தானோ அந்த நிமிஷத்துல இருந்து என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவனோட மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்குமோ? மனநிலை பாதிக்கப்பட்டது எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். என்னை கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட விட்டுடுங்க. எங்க அம்மாவோட ரெக்கைகள் மஞ்சள் நிறத்துல இருக்கும். என்ன அவங்க கிட்ட கொண்டு போய் விடுங்க. தன்னோட குழந்தை இப்படி பேசினதை கேட்டுட்டு காலுக்காகத்துக்கு எதுவுமே புரியல. கோரி, மரியாதையா உண்மையை சொல்லு. என்ன நடந்தது? உடனே கோரி நடந்தது எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொல்லுச்சு. கோரி, நீ இந்த முட்டையை அடகாக்காம சோனா குருவி வீட்டுல விட்டுட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்க. இந்த குழந்தை முட்டையிலிருந்து வெளிவந்த உடனே முதல்ல சோனா குருவியை தான் பார்த்துருக்கு. அப்படிதானே? இல்ல, குழந்தை நம்ம வீட்டுல தான் முட்டையிலேருந்து வெளியே வந்துச்சு. அப்படியா? அப்படின்னா முட்டை உடைஞ்ச ஓடெல்லாம் இங்க தானே கிடக்கணும். அதெல்லாம் எங்க? வந்து அந்த முட்டை ஓடுகளை நான் வெளியே தூக்கி போட்டுட்டேன். கோரி, ஒரு பொய்ய மறைக்க மேல மேல பொய் சொல்லிக்கிட்டே போகாத. அன்னைக்கு ராத்திரி பூரா அந்த குட்டிக்காக அழுதுகிட்டே இருந்தது. நான் எங்க அம்மா கிட்ட போகணும். நான் எங்க அம்மா கிட்ட போகணும். நான் எங்க அம்மா கிட்ட போகணும். சோனா குருவியும் தன்னோட வீட்டுல தூங்காம முழிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த குட்டிக்காக அழுது அது காதுல ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. உடனே சோனா குருவி அந்த ராத்திரியில காலுக்காகத்தோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி காலுக்காகத்தோட வீட்டு கதவை தட்ட காலுக்காக வெளியே வந்துச்சு. சோனா, ஏன் வெளியிலேயே நிக்கிற? உள்ளவா. சோனா குருவி காலுக்காகத்தோட வீட்டுக்குள்ள போன உடனே குட்டிக்காக சோனா குருவி மேல தாவி ஏறிடுச்சு. அம்மா, எனக்கு தெரியும். நான் எப்படி உங்களை பார்க்காம கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி நீங்களும் என்னை பார்க்காம கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னை பார்க்க வருவீங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி வந்துட்டீங்க. அம்மா, இதுக்கப்புறம் என்னை தனியா விடாதீங்க. உங்க கூடவே அழைச்சிக்கிட்டு போயிடுங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு கோரிக்காக அழுதுகிட்டே நின்னுச்சு. சோனா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் செஞ்ச தப்ப இந்த குழந்தைக்கு எப்படி உணர வைப்பேன்? கோரி, இது எல்லாத்தையும் நீ ஆரம்பத்திலேயே யோசிச்சிருக்கணும். இப்ப அழுது என்ன புண்ணியம்? இப்ப நாம நம்ம குழந்தை உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம குழந்தைய சோனா குருவி கூட தான் அனுப்பியாகணும். வேற வழியே இல்ல. சோனா, நீயே இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு போ. இதோட உயிரை காப்பாத்து. இந்த குழந்தை எங்க கூட இல்லைன்னாலும் உயிரோடவாவது இருக்கட்டும். கோரியக்கா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். குழந்தை கொஞ்சம் வளர்ந்து பெருசானா நம்ம சொல்றதை கேட்டு நீங்க தான் அம்மா அப்பான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு குட்டிக்காகத்தை தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு போன உடனே அந்த குட்டிக்காகம் சோனா குருவியோட மார்பில சாஞ்சுக்கிட்டு நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சது.
இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. கோரிக்காக யார் யாரையோ அழைச்சிட்டு வந்து தன்னுடைய குழந்தைக்கு நடந்தது எல்லாத்தையும் புரிய வைக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா குட்டிக்காக யார் சொன்னதையும் ஏத்துக்கவே இல்லை. மகனே, அவங்க சொல்றதெல்லாம் உண்மை. நான் உன்னோட அம்மா இல்ல, அவங்க தான் உன்னோட அம்மா. அம்மா, நீங்க என்னோட அம்மா இல்லைன்னு வேற யார் வேணாலும் சொல்லட்டும், நான் தாங்கிப்பேன். ஆனா நீங்க உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க, அப்புறம் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். இங்க பாருடா மகனே, நீ ஒரு நாளும் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிடக்கூடாது. இப்படி சொன்ன சோனா குருவி அந்த குட்டி காகத்தை தன்னோட நெஞ்சோட அணைச்சிக்கிச்சு. இங்க பாருங்க கோரி அக்கா, இன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த குழந்தையே நான் அவன் அம்மா இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்தா வரட்டும். ஆனா இனிமே உன்னோட அம்மா நான் இல்லைன்னு இவன்கிட்ட சொல்லவே மாட்டேன். இப்படி சொன்ன சோனா குருவி குட்டி காகத்தை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துருச்சு. அம்மா அம்மா, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரையும் பிரிக்க யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்கல்ல? இல்லடா செல்லம், அப்படி யாராவது முயற்சி பண்ணாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்படி சொன்ன சோனா குருவி அந்த குட்டி காகத்தை தூக்கி தான் நெஞ்சோட அணைச்சிக்கிச்சு.